9 கிரகங்களும் மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இந்த விஸ்வாவசு வருடம் சித்திரை புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இந்த சனி இவரோட தொடர்பு வந்தது. அதாவது சனியோட அமைப்பு 3ல் சனி வரும்போது சில அமைப்புகளில் இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் 2018 ஒரு மாதிரியான சங்கட நிலையை அனுபவிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஒரு மாதிரியான கடுமையான பலன்களை வயதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன். அந்த அமைப்புகளில் சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனி அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரே ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது 7ஆம் பாவத்தையும் சேர்த்து கெடுக்கிறாருன்னு தாங்க அர்த்தம். இப்போவே கணவன் மனைவி உறவுல, காதலர்கள் அமைப்புகள்ல, நண்பர்கள் அமைப்புகள்ல, இப்போ எது பார்ட்னர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த நிலை அடுத்த கட்டத்தை தொடும்ன்றது தான் இந்த அஷ்டம சனி அமைப்பு. வயதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை பிரச்சனைகள் இப்ப வந்துருச்சுங்க. நீங்க பேசும்போதே சனி இப்படி பண்ண மாட்டாரு, அப்படி பண்ண மாட்டாரு, அவர் நேதுவா இருந்தானே ஞானவான் தானே பேசிட்டு இருக்கும்பொழுது இப்பயே வேலை, தொழில், காதல், வருமானம், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை ஆல்ரெடி வந்து நடந்துகிட்டு இருக்குன்றது தாங்க சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த அமைப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற அமைப்பு தான். ஒரே ஒரு விஷயம் தாங்க, மானம், வெக்கம், சூடு, சொரணை எங்கேயும் பேசாதீங்க. இது எதுவுமே இல்லாம பாத்தீங்க, குடும்பத்துல மரியாதை இருக்காது. உங்களுக்கே இப்ப ரொம்ப சோம்பலா இருக்கும் வேலைக்கு போறது. இளைய பருவத்தினருக்கு காதல் அமைப்புகள்ல உண்மையிலே அப்படி ஒரு மாதிரியான அமைப்பு இல்லைங்க. திருமணம் எதுவும் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா 6-8 தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படின்னும் பொழுது தயவு செய்து திருமணம் வேண்டாம். ஏன்னா 2 வருஷம் கழிச்சுட்டு என்ன நடக்க போகுதுன்ற அமைப்புகள் இந்த தன்மையில தாங்க இருக்கும். இதனுடைய அடிப்படையில புதிய அறிமுகங்கள் இப்பதான் ஒரு 2 வருஷமா ஒருத்தர் தெரியுங்க, அவரை தான் நான் வந்து வாழ்க்கை தொடரா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும் பொழுது கவனமா இருங்க. அவர் தவறானவர் அப்படின்னு சொல்லல, ஆனாலும் கவனம், நிதானம், பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதறுவதற்கான அமைப்பு என்ன வரும்? எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க கூடாதோ அதை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல காதல் அமைப்புகள் அப்படியே டைவர்ட் ஆகக்கூடிய அமைப்பு, நோய் வந்து பிரச்சனையாகக்கூடிய அமைப்பு. ஆண் மாணவர்களாக இருக்கீங்க இல்ல பெண் மாணவர்களாக இருந்தாலும் வண்டி வாகன அமைப்புகள்ல சற்று ஏதாவது பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரியான சில அமைப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை தாங்க சகல விதமான சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கு. இது ஆரோக்கிய குறைபாடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில தான் ஆரம்பிக்கும். இப்பொழுது வேலை சார்ந்த அமைப்புகள்ல சின்ன சின்ன பிரச்சனை வரும். தயவு செய்து வாக்குவாதம் எல்லா இடத்துலையும் தவிர்த்துருங்க. நீங்க பேசினாலே எரிச்சல் அடைவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் போகும். இந்த நிலை அடுத்த ஒரு 2027 ஜூன் ஜூலை வரைக்கும் தொடருங்க. உங்க தரப்பில் இருக்கக்கூடிய உண்மையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அது வாழ்ந்துட்டு கிணஞ்சி அப்படிலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்பயே வீட்டுல பாருங்க, தண்ணி ஒழுகிறது, லைட் அமைஞ்சு வர்றது, இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை, தண்ணி சார்ந்த பைப் சார்ந்த அமைப்புகள்ல இப்பயே தண்ணி சொட்டுற அமைப்புகள்லாம் ஆரம்பிக்கும். இது வந்து சனி உங்களை பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு. அப்ப இதுல இருந்து விடுவு காலமே இல்லைன்னா ஒரு 2 வருஷம் வாழ்க்கைனா என்ன, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, பணம் இருந்தா எப்படி பார்ப்பாங்க, பணம் இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரியான சில அமைப்பு தான். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன், இந்த புக்கை படிச்சேன், அரவிந்த் புக் படிச்சேன்னு சொல்லி தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டு பறக்க போறதோ, குடும்ப விஷயத்துக்குள்ள கணவன் மணி அமைப்புக்குள்ள 3வது நபரை போய் நியாயம் கேட்கிறேன்னு சொல்லி அவர் எழுத்து குடும்பத்துக்குள்ள விடுறதோ அப்படி சாதகமான நிலை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அப்படி ஒரு நிலை நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இல்லை. இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சில அமைப்பு அப்படின்றது பிற்பகுதியில உங்களை ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் வைக்கும். குறிப்பா அந்த ஏப்ரல்லாம் ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மை தான். தயவு செய்து எதிலும் அகல கையில் வைக்க வேணாம். கணவனுடைய ஆரோக்கியத்துல, மனைவியுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த தன்மைகளை இன்னும் அப்படியே தொடரக்கூடிய ஒரு அமைப்புன்னு தாங்க இருக்கும். குடும்பம் சார்ந்த அமைப்புல ஒரு சலசலப்பு, இதெல்லாம் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லைங்க. பளிச்சுன்னு சொல்லணும்னா அஷ்டம சனி 8ஆம் இடத்தின் கெடுபலனை தான் சனி பகவான் செய்வார். அதுலயும் கடுமையான எதிரிங்க சூரியனும் சந்திரனும். கடந்த காலங்களில் கடகராசிக்காரங்களை கேளுங்க எந்த மாதிரியான கெடுபலன் இருந்ததுன்னு. அவங்கள பாதிச்சதோ இல்லையோ அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையும் பாதிச்சது. ஏன்னா கடகம் வந்து ஒரு தாய்மையான நிலை. நீங்க அதிகாரம் அரசு சார்ந்த அமைப்பு. இப்போ உங்களோட அதிகாரம் பறிபோகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பதவி அமைப்புகள் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய அமைப்பு, ஒருத்தருமே நம்ம அதிகலங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லான நிலை தான் இருக்கும். பிறந்த ஜாதகம் வலுவா இருக்கிறவங்க இதை சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பீங்க. ஆனாலும் எல்லாவற்றிலும் அஷ்டம சனி ஒரு வில்லங்க பிரச்சனைகளையும் தேவையில்லாத அறிமுகங்களையும் கொடுக்கும். அதனால மிகுந்த கவனமா இருங்க. அவரவர் மதப்படி உங்களுடைய பிரேயர்ஸ் என்னவோ அதை பண்ணுங்க. இந்துவாக இருக்கிற பட்சத்துல கால பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த நவக்கரகத்தை சுத்திரம் அதை சுத்திரம் இந்த சுத்திரம்லாம் செய்யாம ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு ஒரு அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்கும். இதெல்லாம் விட ஒரு பெஸ்ட் பரிகாரம், நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பரிகாரத்திலையும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோசியராக நான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டோ விபத்துக்கோ ஆகிட்டீங்கன்னா அதுதான் நாளைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்புகளில் ஒட்டுமொத்தமாக இந்த விஸ்வாவசு வருட டாக்டர் லெத்தி வழங்கக்கூடிய ராசி பலன் என்ன சொல்ல வருதுன்னா, எதிலும் கவனம், எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2025 விஸ்வாவசு ஆண்டு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும்.